Hello friends, welcome to our channel Aari. Today beginning level la ipada neenga Aari kattukittirukeenga appadina indha video ungalku rombave helpful ah irukum. Edukkaga na appdi solren appadina ungala maadhiri ஆரம்ப நிலையில கத்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரும். அது எல்லாத்தையுமே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் क्वेश्चन எடுத்து உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ண போறேன். வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தது ஆரில அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோட கீழ கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதை கிளியர் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்துறலாம். இப்போ பாருங்க மேம், ட்ரேசிங் பண்ணும்போது டிசைன் ஸ்மால் சைஸா இருந்தா எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படினு ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன மோட்டிவ் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படினா அந்த மோட்டிவ் வந்து ப்ளவுஸ்ல வந்து இம்ப்ளிமென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படினா அந்த மோட்டிவ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு, சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை விட நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல மோட்டிவ் வேணும், அதுவே பெருசா வேணும் அப்படினா என்ன பண்ணுங்க, ஃபோன் இருக்குல்ல, உங்களோட ஃபோன்ல கேமரா ஆன் பண்ணி போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்க ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுல வந்து பெரிய சைஸ்ல வந்து உங்களுக்கு மோட்டிவ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன மோட்டிவா இருந்தா வந்து நீங்க இந்த மெத்தட் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி ட்ரேசிங் பத்தின வீடியோஸ் நிறைய இருக்கு. நான் டெஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் தரேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா, பீட்ஸ் எல்லாமே 2 to 3 டைம்ஸ் வந்து வியர் பண்ண பிறகு பீட்ஸ் எல்லாமே கருத்து போயிருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஆரி வர்க் பண்றதை விட அந்த ப்ளவுஸை வந்து ரொம்ப முக்கியமா பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எந்த மாதிரி அந்த ப்ளவுஸை வந்து பாதுகாக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ப்ளவுஸோட லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து கண்டிப்பா நார்மலா நம்ம பீரோல வைக்கும்போது ஒரு சாரிக்குள்ள இன்சர்ட் பண்ணியோ இல்ல நார்மலா ப்ளவுசஸ் மேல அடுக்கி வச்சோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து நீங்க ஒரு சிப்லாக் கவர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பாலித்தீன் கவர்ல கூட நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணி நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து அடிக்கடி கருத்து போகாது. நம்ம சாரிக்குள்ளேயே ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது சாரியில அந்த பீட்ஸ் ஆனது அதிகமாக டச் ஆகி உங்களுக்கு வந்து சாரியையும் டேமேஜ் பண்ணும், பீட்ஸையும் டேமேஜ் பண்ணும். புரியுதா நான் சொல்கிறது? நான் இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து நான் நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் பண்ண கொடுக்குற இடத்துலையும் நீங்கள் வந்து நல்லா சொல்லுங்கள், நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் வந்து போடுங்க, லோக்கல் வந்து போடாதீங்க. பெரும்பாலும் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து குவாலிட்டியான பீட்ஸ் தான் போடணும். நீங்கள் கொடுக்குற இடத்துல அந்த மாதிரி போடுறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 10 ரூபீஸ்க்கு கூட பீட்ஸ் கிடைக்கும், 10 கிராம் 50 ரூபீஸ்க்கு கூட பீட்ஸ் கிடைக்கும். அவங்க போடுற குவாலிட்டியை பொறுத்து தான் உங்களோட ப்ளவுஸ் வந்து லைஃப் கிடைக்கும். அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, கிளாத்தில் மார்க் பண்ணால் அந்த மார்க்கிங் வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து இந்த சாக் மார்க்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மார்க்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக டிப் பண்ணி நீங்கள் லைட்டாக அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இது நீங்கள் ஒயிட் மார்க்கர் பென்சில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வாட்டர் வச்சு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கெரசின் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு எது கூட யூஸ் பண்ணிக்கலாம், காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அந்த ஸ்மெல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது டைம் எடுக்க அது எவாப்ரேட் ஆகி நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த மண்ணெண்ணெயோட ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப நல்ல क्वेश्चन. நீடிலோட நம்பர் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி நீடில் வாங்கணும், நீடிலோட நம்பர், அதுக்கப்புறமா த்ரெட் வந்து எந்த மாதிரி குவாலிட்டி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீடிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்பில் வந்து நீடில் கிடைக்கும். ஒன்று பிராண்டட் நீடில், இன்னொன்று பிராண்டட் இல்லாமல் நீடில் கிடைக்கும். அயன் நீடில், டுலிப் பிராண்ட் நீடில் அப்படின்னு 2 டைப்பில் கிடைக்கும். டுலிப் பிராண்ட் நீடிலேயே உங்களுக்கு 4 நம்பர்ஸ் உண்டு, சரியா? நம்பர் 13, நம்பர் 14, நம்பர் 23, 24 இந்த மாதிரி 4 நம்பர்ஸில் வந்து நீடில் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த நீடில் வாங்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக குழப்பம் வரும். 4 நீடிலுமே வாங்கணுமா அப்படின்ற சந்தேகம் வரும். கண்டிப்பாக 4 நீடிலுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீடில் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற நீடில் டுலிப் வந்து
சில்வரில் தான் இருக்கும். நீடில் வந்து உங்களுக்கு வந்து அயன் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படின்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் டுலிப் ரன் நீடில் வந்து அந்த மாதிரி கிடையாது. டுலிப்பில் வந்து என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ரொட்டேட் பண்ணுற இடத்துல வந்து ஃப்ளாட் போர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட் போர்ஷனில் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பிகினிங் லெவலில் நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொட்டேட் வந்து அதிகமாக பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு வந்து சஜெக்ஷன் கொடுக்குறது வந்து அயன் நீடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உருளையாக வரதுனால நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்க வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ஒரு த்ரெட் மட்டும் அதில் சுற்றி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். டுலிப் ரன் நீடிலில் வந்து நம்பர் 14 வந்து நீங்கள் வந்து த்ரெட் வெரைட்டிஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சாரி த்ரெட், சில்க் த்ரெட் இதெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் 14 வாங்கிக்கலாம். நம்பர் 23 அப்படி இல்லைனா 24 வந்து பீட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் போடுறது, சர்தோசி போடுறது, இது எல்லாத்துக்குமே நம்பர் 24 வந்து நீங்கள் வந்து டுலிப் பிராண்டில் வாங்கிக்கலாம். அயன் நீடில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் வராது. அயன் நீடில் உங்களுக்கு நார்மலாக த்ரெட்குள்ளே நீடில், பீட்ஸ்குள்ளே நீடில் அப்படின்னு 2 டைப்பில் கிடைக்கும். த்ரெட்குள்ளே நீடில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு உருளையாக கொடுத்துருப்பாங்க. பீடுக்குள்ளது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும், 2 இன்ச்சஸ் அல்லது 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த பீட்ஸ் எல்லாமே நமக்கு உள்ளே ஒரு 10 பீட் 15 பீட் இன்சர்ட் ஆகிற மாதிரி நல்லா தின்னாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து 2 நீடிலுக்குமே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்புறமா நீங்கள் வாங்கக்கூடிய த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். த்ரெட்டில் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டயாலஜி, மம்தா இந்த 2 பிராண்டில் வந்து ஜரி த்ரெட் வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் வந்து எப்போவுமே சஜெக்ஷன் பண்ணுறது டபுள் பெல் பிராண்ட் தான். டபுள் பெல் கிடைக்கல அப்படின்னா ராயல் வாங்கிக்கலாம். ராயல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 பிராண்டில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிஸ்டர் பழகும்போது ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது நான் சொல்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து நிறைய வீடியோஸில் வந்து தனித்தனியாக இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குள்ள வீடியோவும் தனித்தனியாக கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல கிளாத் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் பழக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத் அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் வந்து வாங்கிக்கலாம். ஓரளவு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடித்து அட்வான்ஸ் லெவல் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்த கொஸ்டின், டூப்ளிகேட் பீடு ஒரிஜினல் பீடு எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு டூப்ளிகேட் பீட்ஸ் எல்லாமே பேக்கிங்கில் தான் வரும். 10 ரூபீஸ்க்கு கூட உங்களுக்கு சுகர் பீடு வந்து பேக்கிங்கில் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. அந்த பீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும், கோணல் மாணலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்டில் அதுவும் இல்லாமல் கோல்டு பாலிஷ் வந்து ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று, நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பீடு அப்படின்னா எல்லா பீடுமே பார்க்கும்போது ஈவனாக இருக்கும். அங்கங்கே சொதப்பல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட் கலரும் ரொம்ப ஓவராக கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக கோல்டுனா கோல்டு மாதிரி இருக்கும், டல் கோல்டுனா டல் கோல்டுக்கு இருக்கும். சுகர் பீட்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ரிஸோ வாங்கிக்கலாம், ஏ ஸ்டார் வாங்கிக்கலாம். இந்த 2 பிராண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரீ டிசைன் பண்ண போகிறீங்க, ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி பிராண்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் சுகர் பீட்ஸு. இது நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லோக்கல் பிராண்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வேஸ்ட்டு தானே ஆக போகுது. லோக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து குவாலிட்டியான பீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் வந்து பண்ணவே முடியாது. முதல்ல மெட்டீரியல் வாங்கி நம்ம மெட்டீரியலில் எல்லா ப்ளவுஸ்க்குள்ள அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெய்லர்ஸ்ட்டை கொடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். நீங்களே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னாலும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு சந்தேகம் வரலாம். அது வந்து ஆரி ஒர்க் வராது. கண்டிப்பாக நார்மல் நீடில் ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆரி வந்து ஆரி நீடில் மூலமாக பண்ணால் தான் அது ஆரி ஒர்க். நார்மலாக ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மல் நீடில் வச்சு பீட்ஸை அந்த நீடில் கோர்த்து உங்களுக்கு அங்கங்கே ஸ்டிச் போட்டு தந்திருப்பாங்க. அது வந்து நார்மல் நீடில் ஒர்க் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஆரி ப்ளவுஸில் பீட்ஸுக்கு எந்த த்ரெட் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நார்மல் ஸ்விங் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் பீட்ஸுக்கு. ஜரி த்ரெட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்ட்டு பிகினர்ஸ் வந்து ஜரி த்ரெட் வந்து கட் ஆகாது அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பீட்ஸ் வந்து அங்கங்கே கேப் வந்து இடையிடையே நிறைய தெரியும். இது நார்மல் ஸ்விங் த்ரெட் டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல நெருக்கம் கிடைக்கும். முதல்ல பழகும் போதே நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
கண்டினியூஸ் zardosi ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு போடவே வரல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் zardosi ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. நான் அதில் ஒரு மோதிர விரல் டிப் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல டிப்ஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாகவே போட்டு முடிச்சிருவீங்க. இப்போ அடுத்தது பார்த்துடலாம். ஆரி மெட்டீரியலை எந்த மாதிரி சேஃபாக பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆரி மெட்டீரியல்ஸ், பீட்ஸ் எல்லாமே நல்ல பேக்கிங்கில், நல்ல சிப்லாக் கவர் அப்படி இல்லைன்னா நல்ல பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பாக்ஸில் வந்து ஏர் போகாத மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து அதிகமாக கருத்து போகாது. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அடுத்த கொஷின் ரொம்பவே முக்கியமானது. ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ண பிறகு கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஒரு தடவை கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே இங்கேன்னு பிடிச்சி கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளாத்தில் உள்ள அந்த த்ரெட் எல்லாமே அங்கங்கே பிசிறாக ஆரம்பிச்சிரும், பிரிய ஆரம்பிச்சிரும். ஒரு தடவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு வரமுறை இருக்குது. அதாவது ரா ஏஜ், செல்ஃப் ஏஜ், இந்த மாதிரி 2 எட்ஜஸ் உண்டு. அதுபடி பார்த்து தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ லென்த்தாக போகிறதுனால என்னால் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி அதுபடி பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட கையை வந்து நீங்கள் கிளாத்தில் போட்டு டச் பண்ணி கிளாத்தை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. நீடில் மட்டும்தான் த்ரெட்டில் இறங்கி ஏறணுமே தவிர உங்களோட கையோட ஃபோர்ஸை வந்து நீங்கள் கிளாத் மேலே, ஃப்ரேம் மேலே செலுத்தாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு எண்ணாட் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எண்ணாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி அகெயின் எண்ணாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. நீங்கள் எண்ணாட் போடுறீங்க அப்படின்னா அதே த்ரெட்டை பிடிச்சி நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை அடுத்த ஒரு மோட்டிவ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் பேக் செயின் போட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் ஓரளவு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல கமெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சொல்லித்தரீங்க, நீங்கள் என்ன சொல்லித்தரது நல்லா புரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனல்லையே நான் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1 மந்த் கோர்ஸ் 500, 6 மந்த் கோர்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஆரிக்கத்துக்கு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உடனே வந்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், எல்லா நாளும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த தொழில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் யாருக்காவது ஆரி பற்றி தெரியும், ஆரி நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.